இந்திய டி20 சர்வதேச கிரிக்கெட் அணி கேப்டன் பொறுப்புக்கு சஞ்சு சாம்சன் முன்னணி போட்டியாளராக உருவெடுத்திருக்காராம். சூரியகுமார் யாதவுடைய மோசமான ஃபார்ம் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் தற்போது அணியில இல்லாத நிலை போன்ற சூழல்ல சஞ்சு சாம்சன் உலகக்கோப்பை மற்றும் IPL தொடர்களில் வெளிப்படுத்திய சிறப்பான ஆட்டங்கள் தேர்வு குழுவுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்தியாவுடைய ICC T20 உலகக்கோப்பையை வென்ற பயணத்துல சஞ்சு சாம்சன் மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல கௌதம் கம்பீர் தலைமையிலான அணி நிர்வாகத்தால புறக்கணிக்கப்பட்டு பிளேயிங் லெவல்ல இடம்பெறாத போதிலுமே தொடர் நாயகன் விருதை வென்று அனைவருமே வியக்கும்படி பண்ணாரு. தொடக்க ஆட்டக்காரர்களான அபிஷேக் சர்மாவையும் இஷான் கிஷனையுமே முதல் தொடர்ல தேர்ந்தெடுத்ததாக குறிப்பிடத்தக்கது. இருந்தாலுமே மீண்டும் பிளேயிங் லெவலில் இணைந்த சஞ்சு சாம்சன் மிகுந்த அழுத்தங்களுக்கு மத்தியில சிறப்பா செயல்பட்டிருக்காரு. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான கட்டாய வெற்றிக்கான போட்டியில ஆட்டம் இழக்காமல் 97 ரன்கள் குவித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றுள்ளாரு. அதனைத் தொடர்ந்து நாக் அவுட் சுற்றுகள்ல இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிராக தலா 89 ரன்கள் எடுத்து தன்னுடைய முக்கியத்துவத்தை நிரூபிச்சிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா தலைமை குழு இவரை தான் அடுத்த T20 கேப்டனாக நியமிக்க உள்ளாங்க அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலமையாகிட்டு இருக்கு. மேலும் சஞ்சு சாம்சன் அவர்கள் தற்போது நடப்பு சீசன் IPL CSK அணிக்காக சிறப்பாக செயல்பட்டுட்டுமே இருக்காரு. நிச்சயமாக இவர் தான் அடுத்த T20 கேப்டன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுமே தற்போது இதனை செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.